2026 IPL தொடர் அடுத்த ஆண்டு ஏப்ரல் மே மாதங்களில் நடைபெற இருக்கிறது. இதற்கு முன்னதாக டிசம்பர் நடுப்பகுதியில் மினி ஏலம் இருப்பதால் அனைத்து அணிகளும் தீவிரமாக தயாராகி வருகிறது. சில முக்கிய வீரர்கள் அணி மாற இருப்பதால் ரசிகர்கள் இடையேயும் நாளுக்கு நாள் எதிர்பார்ப்பு அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது. குறிப்பாக ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி கேப்டனாக இருந்து வரும் சஞ்சு சாம்சன் அந்த அணியில் இருந்து விலக விரும்புகிறார். இதனால் அவருக்காக பல அணிகள் போட்டி போட்டு வருகின்றன. அதிலும் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி மிக தீவிரம் காட்டி வருவதாக கூறப்படுகிறது. ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி ஜடேஜா, சாம் கரன் போன்ற முக்கிய ஆல்ரவுண்டர்களை கேட்கும் போதும் கூட அந்த டீலுக்கு CSK அணி தயாராக இருப்பதாக தெரிகிறது. நேற்று சஞ்சு சாம்சனுக்கு சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி சமூக வலைத்தளம் மூலம் பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவித்ததன் மூலம் சஞ்சு சாம்சன் CSK அணி வருவது கிட்டத்தட்ட உறுதியாகிவிட்டது. CSK அணி ரசிகர்கள் சஞ்சு சாம்சன் வருவதால் சந்தோஷத்தில் இருந்தாலும் ஜடேஜா போன்ற CSK பிராண்ட் வீரரை விட்டுக் கொடுத்து விடுமோ என்ற பயத்திலும் உள்ளனர். அதே சமயம் சில ரசிகர்கள் சஞ்சு சாம்சன் CSK அணிக்கு எதற்கு என்ற கேள்வியையும் முன்வைத்து வருகின்றனர். அவர்கள் அந்த கேள்வியை முன்வைப்பதில் முக்கிய காரணம் இருக்கிறது. அணியில் இருக்கும் ஊர்வில் பட்டேலை குறிப்பிட்டுதான் இந்த கேள்விகளை கேட்டு வருகின்றனர். அவருக்கு ஏன் வாய்ப்பு வழங்கக்கூடாது என வலியுறுத்தி வருகின்றனர். சமீபத்தில் ரஞ்சி போட்டியில் கூட ஊர்வில் பட்டேல் 96 பந்துகளில் சதம் அடித்து கலக்கினார். இது ரசிகர்களின் கவனத்தை ஈர்த்தது. கடந்த IPL சீசனில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியில் மாற்று வீரராக களமிறங்கிய அவர் 11 பந்துகளில் 31 ரன்களை குவித்தார். இதையெல்லாம் வைத்து ரசிகர்கள் ஊர்வில் பட்டேலுக்கு வாய்ப்பு அளிக்கலாமே என்றும், அதே சமயம் அவர் விக்கெட் கீப்பிங் செய்வதால் தோனிக்கு பின்னர் அவரை CSK அணி பயன்படுத்தலாமே என கூறி வருகின்றனர். ஊர்வில் பட்டேல் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்காக 3 IPL போட்டிகளில் விளையாடி மொத்தம் 68 ரன்கள் எடுத்தார். அந்த சீசனில் வான்ஷ்பேடிக்கு காயம் ஏற்பட்ட காரணத்தால் அவருக்கு மாற்றாக CSK அணியில் இணைந்தார். அவரது போட்டிகளில் KKR அணிக்கு எதிராக 31 ரன்களும் GT அணிக்கு எதிரான போட்டியில் 37 ரன்களும் அடங்கும்.